வண்டியில போறப்ப செயினை எடுப்பாங்க, வண்டியை வேற சாவி போட்டு எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி திருட்டுகள் தான் முன்னாடி அதிகமா இருந்தது. இப்ப ஆஃப்டர் கொரோனா பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகமா இருக்கு. சைபர் கிரைம்னா என்னன்னு தெரியுமா? சைபர் கிரைம்னா எந்த ஒரு குற்றம் சோசியல் மீடியா எலக்ட்ரானிக் டிவைஸை பயன்படுத்தி நடக்கிறது. புரியுதுங்களா? எங்களுக்கு ஏன் ஆண்டி காலையில சைபர் கிரைம் பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எங்க ஸ்டேஷனுக்கு கடந்த 4 வருஷமா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்னன்னு வருது? அப்பா அம்மாவோட செல் எடுத்து பிள்ளைங்க என்ன பண்றீங்க, கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடுறீங்க. அதுல நடுவிலே என்ன கேக்குது, இந்த கேமுக்கு இந்த ட்ரெஸ் வாங்க, இந்த காஸ்டியூம் வாங்க, நான் உங்க அப்பா அம்மா ஜிபே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி கேக்குது. நீங்க என்ன பண்றீங்க? அம்மாவோட மெயில் ஐடி கேக்குது, அலோ கொடுத்துறீங்க. அப்பாவோட பாஸ்வேர்டு எல்லாம் கேக்குது, ஜிபேல போய் ஒரு டைம் ஆட்டோ பே பண்ணிட்டு நீங்க விட்டுறீங்க. ஓகேவா? உங்களுக்கே தெரியல, அலோன்னு கொடுக்கறதுனால நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டு விட்டுறீங்க. பேரண்ட்ஸ் வராங்க, அக்கௌண்ட்ல இருந்து 300 போகுது, 500 போகுது, 700 போகுதுன்னு. லாஸ்ட் இயர் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு மேடம் வராங்க, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து 1,75,000 ரூபாய் போயிடுது. ஓகேங்களா? எவ்வளவு நாள்ல? 6 மாசத்துல. 6 மாசம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வேலை பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கான், எங்க வெளியே போறப்ப விட்டுட்டு போறோம்னு செல்போனை கையில கொடுத்துருக்காங்க. ஒரு 7th படிக்கிற பையன் கேமை விளையாண்டு அப்பப்போ போயிடுது. அப்பா ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்புறதுனால அம்மா ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கவே இல்லை. அப்பா ஊர்ல இருந்து வந்து ஏதோ லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போறதுக்காக மொத்த பேலன்ஸ் எடுக்கிறாங்க. அப்பா இந்த அமௌண்ட் எங்க போச்சுன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்காக இந்த ஒரே ஒரு கிரைம் மட்டும் சொல்லியிருக்கேன். பேரண்ட்ஸோட மொபைல் போனை யூஸ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் ஆல்சோ ஒரு வேலை முக்கியமான ஆஃபீஸ் மெயில் அனுப்பிட்டு இருக்கேன், இது ரொம்ப முக்கியம், அம்மாவுக்கு ப்ரமோஷன், அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த டைம்ல அவங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக மொபைல்ஸை பிள்ளைங்க கையில கொடுக்காதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட், நானே நிறைய கடையில பார்த்துருக்கேன், 7, 8, 9, 10 படிக்கிற பிள்ளைங்க அசால்ட்டா ஜிபேல பாஸ்வேர்டு யூஸ் பண்றாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸா தெரியுதுன்னு சொல்லி கொடுக்குறோம், ஆனா அவங்க அந்த ஓபன் பண்ற பாஸ்வேர்ட்னால தான் நிறைய மணி லாஸ் ஆகுது. இந்த ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், புரியுதுங்களா? அப்பா அம்மா செல்போனை எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் உங்களுக்கு தேவை, படிப்புக்கு என்ன ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணணும், அது ரிலேட்டடா உள்ள வீடியோஸ் பார்க்கணும். மற்றபடி நீங்க போனை கொடுங்கன்னு அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்ணக்கூடாது. இதனால என்ன ஆகுது? அப்பா அம்மாவுக்கு உங்களால நிறைய பணம் லாஸ் ஆகுது. நிறைய குழந்தைங்க தெரியாம ஆப்பை டச் பண்ணி விட்டுறீங்க, கேம் விளையாண்டு பணம் போயிடுது. சரியா? இனிமே யாராவது போன் கேட்பீங்களா அப்பா அம்மாட்ட? நோ, வாங்கக்கூடாது. சரியா?